ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் யாரெல்லாம் 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீடு பெற முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அண்மையில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. ஸோ அப்படி விரிவுபடுத்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 70 வயசுக்கு மேலான அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீடு மூத்த குடிமக்களும் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கான மூத்த குடிமக்கள் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வயதான காலத்தில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் வரதாகவும், ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கான சிகிச்சை ப்ராப்பராக பணம் இல்லாமல் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக இவங்க மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தோட ஏந்து செயல்படத்தான் சொல்லியிருக்காங்க. நவீன சிகிச்சைகள் உள்ளிட்ட 1354 சிகிச்சை திட்டங்கள் கீழ் மூத்த குடிமக்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சுமார் 17,000 மருத்துவமனைகள் இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளிலும் 600க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த சேவையை இலவசமாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சிகிச்சைகளை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன ஆரோக்கியம் தொடங்கி இதய அறுவை சிகிச்சைகள் வரை பல்வேறு நவீன சிகிச்சைகளையும் இந்த திட்டத்தின் கீழ் இலவசமாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா மருத்துவ காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல healthid.ndhm.gov.in அப்படின்ற மத்திய அரசினுடைய இணையதளத்துக்கு போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் போன உடனே உங்களுக்கு கிரியேட் ஏபிஹெச்ஏ அப்படின்னு கேட்கும், ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை உங்களுடைய லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு வச்சு உள்நுழையும் போது லாகின் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் பதிவிட்டு உள்நுழையலான்னு சொல்லியிருக்காங்க, லாகின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி லாகின் பண்ண உடனே உங்களுக்கான மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான மத்திய அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஹெல்த் கார்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அப்ளை செய்து மத்திய அரசினுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நீங்கள் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதான் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.